ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சீரிஸ் பார்க்க போகிறோம். நான் ஒரு 3 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு சீரிஸ். நான் ஃபர்ஸ்ட் ஒரு சேனல் வச்சு க்ளோஸ் ஆச்சுல, ட்ராமா வித் ரை. அந்த சேனலில் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இந்த சீரீஸ்க்கான ட்ரெய்லர் வந்தது. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் இந்த சீரீஸ்க்காக. ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடும் நான் பார்த்துட்டேன். மொத்தம் 7 எபிசோடு. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அடுத்த செகண்ட் எபிசோட்லேருந்து போடுவேன். ஃபர்ஸ்ட் எபிசோடு பாருங்க. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா சொல்லுங்க, அடுத்தது கன்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த சீரீஸை இப்படியே இழுத்து மூடிட்டு ஒரே எபிசோடோட ஓடி போயிடலாம். இப்போ எபிசோடுக்குள்ள போலாமா? நம்ம சீரீஸோட பேரு ஜாம்பி வார். சில பேர் ஜாம்பின்னு சொல்லுவாங்க, சில பேர் ஜோம்பின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவல் ப்ரொனவுன்சியேஷன்னா ஜாம்பின்னு தான் சொல்லணும். ஆனா நம்ம தமிழ் பீப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ப்ரொனவுன்சியேஷன் வந்துருச்சுன்னா அதை மாற்றவே முடியாது. ஜோம்பி. எனக்கு ஆக்சுவலி ஜோம்பின்னு சொன்னாதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. தப்பான ப்ரொனன்சியேஷனா இருந்தாலும் எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு. ஸோ அதனால நான் அப்பப்ப மாத்தி சொன்னாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப சீரீஸ்குள்ள போலாமா? சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே அங்க ஒரு பையன் ஜான் அழுதுட்டு இருக்கான். அங்க ஒரு பொண்ணு அப்படியே படுத்திருக்கா. அவளை ஜோம்பி கடிச்சிருச்சு போல. அவ ஓடி வந்து அப்படியே பாய் ஃப்ரெண்டா கடிக்கிறா. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு நீ போயிருன்னு சொல்லியிருப்பா. இவன் தான் லவ் தான் முக்கியங்கிற மாதிரி அப்படியே உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு யூனிவர்சிட்டியை தான் காட்டுறாங்க. அந்த யூனிவர்சிட்டி ஃபுல்லாவே அப்படியே ஜாம்பியா இருக்கு. அங்க இருக்கிற எல்லாரும் மாத்தி மாத்தி ஓடிக்கிட்டே இருக்காங்க. சுத்தி ஒருத்தர் ஒரு ஃபேக்கல்ட்டிக்குள்ளேயும் போறாங்க. ஆனா அந்த ஜாம்பிஸ் எல்லாம் விடுற மாதிரி இல்ல. எல்லாரையும் பிடிச்சி அப்படியே கடிச்சிட்டே இருக்கு. இந்த ஜான் பொண்ணு அப்படியே திரும்பி பாக்குறா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்க நிக்கிறாங்க. ஸோ இவங்க தான் நம்ம கதையோட மெயின் லீட்ஸ். ஒருத்தர் பேரும் ஒரு டைம் நம்ம பாத்துக்கலாம். ஒரு பொண்ணு அப்படியே துரத்திட்டு வரால ஜான், அவ அப்படியே பக்கத்துல போயிட்டே இருக்கா. ஒரு பையனை பிடிச்சிட்டா. அப்படியே கடிக்கலான்னு போக, ஐயோ காப்பாத்து காப்பாத்து தோன்னு சொல்ல, தோன் பையன் ஓடி வந்து அந்த ஜானை பிடிச்சி இழுத்து அடிச்சிட்டான். நீ முதல்ல ஓடி போயிடுடான்னு சொல்ல, அங்க எல்லாரும் சுத்தி பார்த்துட்டே இருக்காங்க. ஜியோட பேரு இதுல சானு. நோனு வந்து அங்க பக்கத்துல நிக்கிறான். அவன் பேரு நோனு. சோ வேணா நிறுத்துன்னு சொல்ல, ஒரு ஈட்டி மாதிரி இருக்கு. அதை எடுத்து அப்படியே அவன் ஒரு ஜாம்பியோட கழுத்துல போட்டு அப்படியே ரத்தமா இருக்கு. அதை பார்க்கவும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுதுட்டே இருக்க, தோன் சீக்கிரம் வந்துருன்னு சொல்ல, அங்க இருந்து எல்லாரும் மறுபடியும் ஓட ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குற எல்லாத்தையும். அந்த ஜான் பொண்ணு இவங்க ஃப்ரெண்டு போல, அவ அப்படியே கையை நீட்டிட்டே இருக்கா. அப்படியே ஒரு மாதிரி இருக்கா அந்த இடமே. எல்லாரும் தப்பிச்சு கீழே இருந்து மேல வராங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸையும் காட்டுறாங்க. அவங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம மெயின் லீட்ஸ்ல ரெண்டு பேரா பிரிஞ்சிருக்காங்க. 2 குரூப்ஸா பிரிஞ்சிருக்காங்க. ஒரு குரூப் வந்து லேபுக்கு போயிட்டாங்க. லேப்ல போய் ஃபுல்லா லாக் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம அப்படியே அங்க மறைஞ்சிருக்காங்க. இங்க இருக்கால இந்த பொண்ணு பேரு நிங்கு. வேகமா மொபைலுக்கு சார்ஜ் போடுறா. யாருக்காவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு போனை பார்த்துட்டே இருக்கா. என்னாச்சுன்னு எல்லாரும் பயந்து போயிருக்க. ஒரு பொண்ணோட காலில் நல்லா அடிபட்டிருக்கு. வலிக்குதான்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு பயந்து போயிருக்காங்க. அந்த ஜாம்பிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. எட்டி பாக்குறாங்க. பேசாத, அமைதியாருன்னு எல்லாரும் சைலண்டா இருக்க. நீங்க ப்ரொஃபஸருக்கு தான் போன் பண்றா. நீ எங்க இருக்க? நான் ஃபேக்கல்ட்டிக்குள்ள மாட்டிட்டேன்னு சொல்ல, சரி நான் இங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மா எப்படி இருக்காங்க? நீ அம்மா பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, ப்ரொஃபஸர் எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு கத்திட்டே இருக்கா. அதுக்குள்ள அந்த ஜாம்பிஸ் எல்லாம் கதவை போட்டு உடைக்கிறாங்க. இவங்க பேசுற சத்தம் கேட்டு இங்க வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. நீங்க டக்குன்னு போனை கட் பண்ண. ப்ரொஃபஸர் பாட்டுக்கு கத்திட்டே இருக்காரு. அவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இந்த நிங்கோட அம்மா தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு போல. அங்க வந்து கோமால ஒரு லேடி இருக்காங்க. அவங்களுக்கு மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஜாம்பிஸ் ஃபுல்லா இந்த சிட்டி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு. அப்புறம் இங்க ஒரு ஃபேக்கல்ட்டிக்குள்ள வந்தாங்களா ஒரு ரூம்ல. அவங்க ஃபுல்லா அந்த ஜாம்பிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஃபுல்லா லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சேர்ஸ் எல்லாம் வச்சு உள்ள வராத மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஜாம்பிஸ் விடுற மாதிரி இல்ல, மாத்தி அடிச்சுட்டே இருக்க. நம்ம பால்கனி வழியா முதல்ல வெளியே போய் சேஃபா இருக்கலாம், அப்பதான் ஜாம்பிஸ் உள்ள வந்தாலும் நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த பால்கனிக்குள்ள போய் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் பால்கனிக்குள்ள அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டு. என்ன பண்ணதுன்னு புரியல. அங்க கீழே பார்த்தா ஃபுல்லா ஜாம்பிஸ் எல்லாம் போய்கிட்டே இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. இவன் பேரு நான் அங்க ஆப்போசிட்ல பாக்குறான். நீங்க இருக்கா? நீங்களோட பிரதர் தான் நம்ம நான் போன் பண்ண, நீ எங்க இருக்க? ஆப்போசிட்ல பாரு, உன்கிட்ட தான் இருக்கேன்னு சொல்ல நிமிந்து பாக்குறா. ஆப்போசிட்ல தான் இருக்காங்க. இப்ப என்ன பண்ணுதுன்னு ஒண்ணும் புரியல. ஒரு வழியா இவங்க சேஃபா இருக்கவங்க. மேல இருந்து ஒரு ஜோம்பி வந்து விலக பயந்து போய் நீங்க கத்துறா. எல்லாரும் கத்துறாங்க. இங்க ப்ரொஃபஸருக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. சுத்தி பாக்குறாரு. ஒரு ரூம்குள்ள போய் பாக்குறாரு. அங்கதான் அந்த நீங்களோட அம்மா படுத்திருக்காங்க. அவங்க பக்கத்துல ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கு. அது ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வந்து ஒரு மெடிசன் இருக்கு. அந்த மெடிசனை பார்த்துட்டு அப்படியே ஏதோ யோசிக்கிறாங்க.
சேம் அந்த ரூம்ல தான் நிங்கோட அம்மா வேற இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ஃபோன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, "பூ இந்தா ஃபோன் புடி" அப்படின்னு சொல்லி பூ கையில ஃபோன குடுக்குறா. ஸோ அதுக்கப்புறம் சானும் பூவும் பேசிக்கிறாங்க. "இப்ப நம்ம எல்லாம் லைப்ரரிக்கு வரணும். சீக்கிரம் லைப்ரரிக்கு வந்துரு. எல்லாரும் மீட் பண்ணிடலாம்னு" சொல்ல, "அது எப்படி வர முடியும்னு" சொல்ல, அதுக்குள்ள அங்க ஜோம்பிஸ்லாம் கதவ தட்டிட்டே இருக்காங்க. சாக வேணான்னு தோணுச்சா வா அப்படின்னு சொல்லிட்டு பூ டக்குன்னு நீங்க கையில போனை கொடுத்துட்டான். இங்க எல்லாருக்கும் பயமா இருக்கு. அதுல ஒரு பொண்ணு கால்ல அடிப்பட்ட பொண்ணு ரொம்ப பயந்து போய் உட்கார்ந்துருக்கா. விடு, எப்படியாவது நம்ம லைப்ரரிக்கு போகணும், என்ன பண்றதுன்னு தெரியல, சீக்கிரம் கண்டுபிடிக்கலான்னு சான் சொல்றான். எப்படியாவது போய் தான் ஆகணும், என்ன பண்றதுன்னு சொல்லி இங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தி அந்த ஜாம்பிஸ் வேற, சுத்தியும் முடியல, பால்கனில உட்காந்துருக்காங்க. அங்க இருந்து கீழே பார்த்தா எல்லா ஜாம்பிஸும் அங்கதான் நின்னுட்டு இருக்கு. சோ அதுக்கப்புறம் இப்ப வெளிச்சமா இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆக ஆக இருட்டிடுச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஒரு பொண்ணு ஜாம்பி மாதிரி கத்திட்டு இருக்கா. ஆக்சுவலி இவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக. ஸோ அதுல ப்ராஜெக்ட்டுக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம நான் தான் அதை எடுக்கிறான். இது ஓகேயான்னு பாருடான்னு சொல்ல, ஓகே தான், ஆனா இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. நீ அழுகிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது லில்லின்னு சொல்லி அந்த சொல்றான். ஆக்சுவலி அவளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்டா லூசாடா நீ, ஜாம்பிஸ்லாம் அழுவாங்களாடா, அவங்க எமோஷனலா ஆக மாட்டாங்கடான்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, எனக்கு அந்த மாதிரி சீன் தான் வேணும். நீ ஒரு மனுஷக்குள்ளேயும் ஜோம்பிக்குள்ளேயும் ஸ்டக் ஆன மாதிரி இருக்கு. சோ அதனால நீ கண்டிப்பா அழுகுன்னு சொல்ல, டே ஏன்டா படுத்துற, என்னால முடியாதுடா அந்த கேரக்டருக்குள்ள எல்லாம் போக, அதெல்லாம் முடியாது, நீ பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். சோ அதுக்கப்புறம் நான் சொல்றான், பேசாம இது இதோட முடிச்சிடலாம்டா, இந்த சினே ஓகேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றான். சரி நான் ட்ரை பண்ணி தொலைறேன், போ அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுக ஆரம்பிக்கிறா. அதாவது மறுபடியும் அந்த லில்லி வந்து அவளோட கேரக்டருக்குள்ள போறா. இப்ப ஹூமன் வந்து ஒரு ஜாம்பியா மாறும்போது கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி வருது, அவ மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறா. பட் இந்த சீன் அவ்வளோ நல்லா இருக்க மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் இது ஓகே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சீன் தான் ஓகே, இதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் அங்க இருக்க நோனுக்கு மெசேஜ் வருது ஜான் கிட்ட இருந்து, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. அப்புறம் இங்க நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு தோணும் அங்க நம்ம சானும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ பேசாம அப்ராட் வந்துடுடா, யூஎஸ் போயிடலான்னு சொல்ல, என்னால வர முடியாது, நீ அந்த மாதிரி நினைக்கிற, வான்னு சொன்னா வந்து தொலையேன் அப்படிங்கிற மாதிரி தோன் கூப்பிடுறான். நானே உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்டா, பட் நீங்க அவங்க அம்மா எல்லாம் விட்டுட்டு அவளா எங்கேயும் வரமாட்டா, பேசாமிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை பத்தி ஏன்டா யோசிக்கிற, நான் சொல்றது புரிஞ்சுக்கடான்னு சொல்ல, நான் சொல்றது உனக்கு புரியாது, அவங்க அம்மா விட்டு அவ வரமாட்டா, நீ அமைதியா இத பத்தி பேசாத அப்படிங்கிற மாதிரி சான் சொல்றான். ஆக்சுவலி சானுக்கு நீங்க தான் பிடிக்கும் போல இருக்கு. எல்லாருக்கும் இன்னொன்னு சொல்லணும், நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்த வரைக்கும் எனக்கு இதுல ஒரு பியல் கண்டென்ட் தெரியல, ஜாம்பி கண்டென்ட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. மேபி செகண்ட் எபிசோட்ல இருந்து பியல் கண்டென்ட் வருமானு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் எபிசோட பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாம்பி சீரீஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கு. நம்ம எல்லா பியல் ஆக்டர்ஸும் இதுல இருக்காங்க தான், ஆனா இத ஒரு பியல் கண்டென்ட்டா ஏத்துக்க முடியல. சோ அதுக்கப்புறம் இங்க நீங்க தான் காட்டுறாங்க, ப்ரொஃபசர் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கா அவங்க அம்மாவோட கண்டிஷனை பத்தி. சோ அவ வந்து படிப்பை விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா, ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறா. ப்ரொஃபசர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், இந்த மேட்ரை என்னோட வழியில டீல் பண்ணலாம், மேலிடத்துல பேசுறேன்னு சொல்ல, மேலிடமா என்ன சொல்றீங்கன்னு நீங்க கேக்குறா. பேட்ரோன் கிட்ட பேசலான்னு இருக்கேன், என்ன சொல்றீங்க, அவங்க பையன் ஜோக்கி இதே பிரச்சனை இருக்கான். சோ அவரு வந்து புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு, அதை எங்க அம்மா கிட்ட வச்சு டெஸ்ட் பண்ணுமான்னு நீங்க கேக்குறா. நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, ஒருவேளை அது சக்சஸ் ஆச்சுன்னா, இந்த மருந்து உன் அம்மா கிட்ட ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ரொம்ப நல்லது, உன் அம்மா கியூர் ஆயிடுவாங்க. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, என் கூட சேர்ந்து லேபுக்கு வா, 2 பேரும் சேர்ந்து ரிசர்ச் பண்ணலாம், உன் அம்மாவையும் காப்பாத்திடலாம், சோ உனக்கு செலவும் கம்மியாகும். நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு சொல்ல, எங்க அம்மா என்ன டெஸ்டிங் ரேட்டா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேக்குறா. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், நீ புரிஞ்சுக்கோ, நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல, அவளுக்கு என்ன பண்றதுன்னு புரியல, அப்படி யோசிச்சுட்டே இருக்கா. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கலாம், இவங்க மட்டும் இல்லைன்னா உன் அம்மாவையும் உன்னையும் ப்ரொடெக்ட் பண்றது கஷ்டம், நம்ம 2 பேரும் மட்டும்தான், இந்த நியூஸ் வேற யாருக்கும் போகக்கூடாது, ஜோக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு வெளியே தெரியக்கூடாது, புரியுதா அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரு. நீங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்ட இதை பத்தி ஷேர் பண்ணிக்கிறா. அவ ஃப்ரெண்டு வந்து இப்ப நீ என்ன பண்ணலான்னு ஐடியால இருக்க, அது எனக்கு சரியா தெரியலன்னு சொல்ல, சோ இந்த டெஸ்டிங் சரியா வரலனா வழி உனக்கு தான், புரியுதா அப்படின்னு சொல்லி ஒரு கேர்ள் இருக்கா, அவ சொல்றா. ப்ரொஃபசர் சொல்றது கேட்டுட்டு, நீ அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கியான்னு பக்கத்துல அந்த ஒரு பையன் அவன் சொல்றான், அவன் பேர்லாம் சரியா தெரியலப்பா, சரி ஓகே, கடைசியில் இது சரியா வரலன்னு என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் கேக்குறான். அது எனக்கு தெரியல, ஏய் நீ வெயிட் பண்ணு, நீ இப்படிலாம் பேசாத, இங்க பாரு, நீ நான் சொல்றபடி கேளு, ப்ரொஃபசர் சொல்றபடி உன் மனசுக்கு என்ன தோணுதோ அது பண்ணு, இல்ல வேணான்னு தோணுச்சுன்னா விட்டுரு, நீ தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதன்னு சொல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னு புரியல, ஒருவேளை என்னால சரியா முடிவெடுக்க முடியலையோன்னு தோணுதுன்னு சொல்ல, நான் தான் சொல்றேன்ல, நீ இதை பத்தி யோசி, எதுக்குமே செகண்ட் சான்ஸ் இருக்கு, உன் அம்மா உன்னால பாத்துக்க முடியும், கியூர் பண்ண முடிஞ்சா நல்லதானே, அதை பத்தி மட்டும் போக்கஸ் பண்ணு, வேற எதுவும் யோசிக்காதன்னு சொல்ல, சரின்னு சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேரும்
பேர் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிளாஸ்லயே, அதாவது இந்த யூனிவர்சிட்டிலேயே நான் தான் ஸ்கூல் பியூட்டி, காலேஜ் பியூட்டின்னு அவ ஓவரா பேசுறா. ஏய், நான் உன்னை விட அழகா இருக்கேன்னு நீங்க சொல்றா. அதாவது சீரியஸான மேட்டர் கூட கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கு 2 பேர் இருக்காளுங்களேங்கிற மாதிரி அவனுக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. டே, எங்களை வச்சு காமெடி பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி கூடு அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறான். என்னன்னு சொல்லி கேட்க 3 பேரும் கை பிடிச்சிக்கிறாங்க. சோ அப்படியே 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல அப்படியே ஹாப்பியா இருக்கு. எனக்கு இப்பதான் பெட்டரா இருக்கு, கொஞ்சம் ரிலீஃபா இருக்குன்னு சொல்ல சான் கரெக்டா கார்ல அங்க வந்திருக்கான். சான் அப்படியே ஹாரன் அடிக்க டக்குன்னு நீங்க எதிர்ச்சிட்டு சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. பாய்ன்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு இவனுக்கு தான். இவனுக்கு நீங்க பிடிக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் சான் வந்து நீங்க பிக்கப் பண்ணிக்கிறான். அப்படியே சானுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க பார்த்துட்டு என்ன பேசிட்டு இருந்தீங்க 3 பேரும் அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன ஜஸ்ட் கேஷுவலா தான் பேசிட்டு இருந்தோம். கைய புடிச்சு புடிச்சு பேசிட்டு இருந்தீங்கன்னு சான் கேக்குறான். ஒன்னும் சீரியஸால இல்ல, சும்மா தான் பேசணும். ஓ உண்மையா? எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். எனக்கு அது பிடிக்கல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆக்சுவலி நீ ஓவரா பண்ற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றா. அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இவனுக்கு. இங்க பாரு, நான் சொல்றது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஏதோ பேச வர, அதெல்லாம் இருக்கட்டும், நானோட ஃபீஸை கட்டிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ், நான் சீக்கிரமா தந்துறேன், அவசரம் இல்லை, நீ எப்ப வேணாலும் தரலான்னு சொல்ல, கடனை நான் சீக்கிரம் தந்துறேன், சீக்கிரம் போறியா, அம்மாவை பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்ல சரி ஓகேன்ட்டு வராங்க. அப்புறம் ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வந்து ஒரு கேர் டேக்கர் பார்த்துருப்பாங்க போல. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் வாங்கன்னு சொல்ல அந்த ஆண்டி அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. சானும் நீங்கும் மட்டும்தான் அங்க இருக்காங்க. நீ உன் வீடு மாதிரி நினைச்சுக்கோ, வெயிட் பண்ணு, நான் அம்மா கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து நீ சாப்பிட போலான்னு சொல்ல, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, அதாவது உன் அம்மாவோட சிம்டம்ஸை பத்தி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போறான். என்ன பேச போற? அது என்னன்னா, என் ஃபேமிலி கிட்ட இதை பத்தி பேசியிருக்கேன், உனக்கு ஹெல்ப் பண்ண நான் ரெடியா இருக்கேன், அம்மாவை பத்தி நீ கவலைப்படாதன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஏற்கனவே நான் ப்ரொஃபசர் கிட்ட கேட்டுட்டேன், சோ நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, என்ன சொல்ற, யார் என்ன பேசினா, நீ ப்ரௌன் கிட்ட டைரக்டா பேசினியா, எதுக்கு இவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகுற, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆன்ட்டியோட ஹெல்த் பத்தி தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் பதட்டமா இருக்கான். நான் வரேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த பக்கம் போறா. இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு திரும்பி பாக்குறான். அங்க ஏதோ ஒரு ஜாக்கெட் இருக்கு. அந்த ஜாக்கெட்டை பார்க்கும்போது இவனுக்குள்ள ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. யாரோ இவனை அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அதை பார்த்துட்டு முறைச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு குட்டி பிளாஷ்பேக்ல இவன் ஒரு கிளாஸ்ல இருக்கான். இந்த ஜாக்கெட் போட்ட ஒரு பையன் இவனை அடிக்கிற மாதிரி இருக்கு. ஃபுல் பிளட். அங்க யாரையோ கொலை பண்றாங்க. இவன் பக்கத்துல இருக்கான். அந்த ஜாக்கெட்டை பார்க்க பார்க்க டென்ஷனா இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு நான் வரான். நான் பார்த்துட்டு என்னாச்சு, நீங்க எங்க, அவ அம்மா கிளீன் பண்றான்னு சொல்லிட்டு பதட்டமா நிக்கிறான். அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போக, பிலிமிங் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். அது வந்து நல்லபடியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கேமரா நல்லா இருக்கா நான் தந்தது? நல்லா இருக்குன்னு சொல்லி கேஷுவலா பேச கரெக்ட். நீங்க அங்க வரா. நீ லேட்டா வருவேன்னு நினைச்சேன், வந்துட்டியா? சரி சாப்பிட வெளியே போலாமான்னு சொல்ல, போலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாத்துக்கிட்டே நிக்கிறான். என்னாச்சு, நீங்க ஏதோ பேசும்போது நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனான்னு நீங்க கேக்குறா. அதெல்லாம் இதுல கேஷுவலா தான் பேசிட்டு இருந்தோம்னு சொல்ல, சேம் டைம் அடுத்து ப்ரொஃபசர் போன் எடுத்து பார்த்துட்டே இருக்காரு. யாருக்கோ போன் பண்ணி இன்ஃபர்மேஷன் ஏதோ கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ஆளு கிட்டதான் ஏதோ தப்பு இருக்கு போல. அந்த ஆள் ரொம்ப சீக்கிரட்டாவே எல்லாத்தையும் முடிக்கிறாரு. சார் கொஞ்சம் டைம் கொடுங்க, அவ யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கா, சோ நல்ல டிசிஷனா எடுப்பாங்கன்னு தோணுது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இப்ப இருக்க பிரசன்ட் டைம்ல தான் காட்டுறாங்க. இது வரைக்கும் பார்த்தது 6 மாசத்துக்கு முன்னாடி. சோ ஒரு வழியா லைப்ரரிக்கு போறதுக்காக ஒரு செட் ஆஃப் குரூப் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. அங்க ஃபுல்லா ஜாம்பிஸா இருக்கு. எப்படி போறதுன்னு தெரியல, எப்படி இங்க இருந்து போறதுன்னு சொல்ல, தெரியலன்னு சொல்ல, அங்க இருந்து ஒரு பையன் அவங்க அப்பா போன் பண்றாரு. எரும மாடு சத்தம் கேட்டு வந்துருவாங்க, வீடா போன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எல்லாரும் பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எல்லாம் இங்கேயேதான் இருக்காங்க. நம்ம என்ன பண்றது, நம்ம என்ன கிளாஸ் உடைச்சிடலாமான்னு தோன்னு சொல்றான். வாயை மூடுறா, மாட்டிக்குவோம், ஏதாவது பண்ணணும், இப்ப இங்க இருந்து நம்ம அங்க போகணும், என்ன பண்றதுன்னு புரியல, ஆடிட்டோரியம் கிராஸ் பண்ணி தான் போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, கண்டிப்பா நம்ம மாட்டிடுவோம்னு தோணுதுன்னு சொல்ல, அங்க இருந்து டியூட்டர் வரான். இவன் பேரு டியூட்டரே சொல்லிக்கிற ஒரிஜினல் நேமே. இந்த ஸ்பீக்கரை வச்சு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இங்க இருந்து போலாம். ஆனா இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம கொண்டு போய் கரெக்டா ஆடிட்டோரியம்ல வைக்கணும். அங்க ஆடிட்டோரியம்ல வச்சு பிளே பண்ண ஆரம்பிச்சா அந்த எல்லா ஜூம்பிஸும் அங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த டைம் இங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆகி ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. பட் இது யாரு கொண்டு போய் வைக்கிறதுன்னு எல்லாருக்கும் பயமா இருக்கு. நான் போக மாட்டேன், நீ போக மாட்டேன்னு எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காங்க. பயமா இருக்கு எல்லாருக்கும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இவங்க அங்க இருந்து ஸ்டெப்ஸ் வழியா லைப்ரரிக்கு போறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்கேயும் நிறைய ஜாம்பிஸ் நிக்குது. எப்படி போறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி மாடி படிக்கட்டுக்கிட்ட போயிட்டாங்க எல்லாரும். அங்க வந்து நம்ம பாஸ் அங்கதான் இருக்கான். பாஸோட பேரு பி அங்கதான் இருக்கான். எப்படியாவது இங்க இருந்து போகணும். ஆனா நம்ம இப்படி ஒன்னா போனோம்னா மாட்டிப்போம். ரெண்டு பேரா பிரிஞ்சு போயிடலாம், அப்பதான் ஈஸியா தப்பிக்க முடியும், ஓகேவான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரா பிரிய ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே பாத்துக்கலாம், இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படி அந்த காலில் அடிப்பட்ட பொண்ணு சொல்றா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க. சரி இப்ப யாரு ஸ்பீக்கர் கொண்டு போய் வைக்கிறதுன்னு ஒன்றும் புரியல. அங்கிருந்து ஒரு பொண்ணு எந்திரிக்கிறா.
நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல, நீ வாங்குற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. விடு நான் பண்றேன்னு ஸ்பீக்கரை வாங்கிட்டு வேகமா அவ போறா. அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா, ஒரு ஒரு இடமும் தள்ளி தள்ளி. அந்த ஜாம்பிஸ் கண்ணுல படாம கொஞ்சம் மெல்ல 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 மறைஞ்சு மறைஞ்சு ஒரு ஒரு பக்கமா அப்படியே போறா. ஆக்சுவலி ஃபைனலி அவ ஆடிட்டோரியம் பக்கத்துல வந்துட்டா. அங்க போய் அதை வைக்கணும். வச்சுட்டு அதை ஆன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் அப்படியே சத்தம் அமைதி ஆகுது. மேல பார்த்தா மேல ஒரு ஜாம்பிஸ் நிக்குது. அந்த ஜாம்பிய பார்த்துட்டு ரொம்ப பயம் ஆயிடுச்சு இவளுக்கு. அதுக்கு முன்னாடி இங்க கரண்ட் வாட்டர் எல்லாத்தையும் கவர்மெண்ட் கட் பண்ண போகுதுங்கிற மாதிரி நியூஸ் இங்க பார்த்துட்டு இருக்காங்க. சேம் டைம் இந்த குரூப்ஸ்ல காட்டுறாங்க. இப்ப என்ன பண்றது, தனித்தனியா போகணும், எப்படியாவது போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல. அவங்க கண்ணுல படாம இங்க இருந்து நம்ம போயிடணும்னு இவங்க பிளான் பண்ணிருக்காங்க. இங்க ஆடிட்டோரியம்க்கு வந்த பொண்ணுக்கு அவ்வளோ பயம். அதுக்குள்ள அங்க இருந்து தான் சொல்றான், நான் போய் அவளை காப்பாத்திட்டு வந்துடுறேன், அவ பாவம் மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். ஸோ அதுக்கப்புறம் இவங்க, அதாவது இங்க நம்ம பாஸோட குரூப் ரெண்டு ரெண்டு பேரா வந்துகிட்டு இருக்காங்க. அதுல காலில் அடிபட்ட அந்த பொண்ணுனால சுத்தமா நடக்க முடியல. சீக்கிரம் வாடா வாடா ப்ராப், சீக்கிரம் வா வான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க மெல்ல மெல்ல நடந்து வராங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்படியே சைலண்ட் ஆறாங்க. எல்லாம் அப்படியே நில்லுங்க அப்படியே நில்லுங்க அப்படியே நில்லுங்கன்னு இவங்க பயந்துக்கிறாங்க. அந்த பொண்ணு அப்படியே கீழே விழுந்துட்டா, அவனால எந்திரிக்க கூட முடியல. எல்லாரும் பயந்து போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா மேல ஒரு ஜோம்பி நின்னுச்சுல, அந்த ஆடிட்டோரியம்ல ஸ்பீக்கர் வைக்க போன பொண்ணு, அந்த ஜாம்பி அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. அதுக்குள்ள அவ ஸ்பீக்கர் வச்சுட்டு வேக வேகமா இங்க ஓடி வந்துட்டா. பின்னாடி போன தோணு எங்க போனானே தெரியல. கடைசியில பார்த்தா இந்த பொண்ணுக்கு பின்னாடி வந்து நிக்கிறான். என்னாச்சு இப்ப பிளே பண்ண ஆரம்பின்னு சொல்ல, அங்க பிளே ஆகுது. சோ பிளே ஆகுது, அந்த சத்தம் கேக்குது. எல்லா ஜாம்பிஸ்க்கும் அந்த சத்தம் கேட்க கண்டிப்பா அங்க யாரும் மனுஷங்க இருக்காங்கன்னு ஜாம்பிஸ் எல்லாம் நினைக்கும் போல. எல்லா ஜாம்பிஸும் அந்த இடத்துக்கு ஆடிட்டோரியம்ல அந்த ஸ்பீக்கரை பாக்கறதுக்காக ஓடி ஓடி வந்துட்டு இருக்க. இங்க எல்லாரும் அப்படியே மயங்கிட்டாங்க. சீக்கிரம் சீக்கிரம் எல்லாம் ஒளிங்க ஒளிங்கன்னு எல்லா ஜாம்பிஸும் அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லா ரவுண்ட் அப் ஆயிட்டாங்க. அவங்க ஏதோ டிஸ்டர்ப் பண்றதுக்கு இதெல்லாம் பண்றாங்க போல இருக்கு. கரெக்டான டைம் இப்பயே நம்மளும் ஓடிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் போக ட்ரை பண்றாங்க. அப்படி போயிட்டே இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுனால நடக்க முடியல. எனக்கு காலு வலிக்குதுன்னு சொல்ல, சரி ஓகே நான் உன்னை தூக்கிக்கிறேன் வா என் முதுகுல ஏறுன்னு சொல்ல, முதுகுல பார்த்தா லைட்டா பிளட் கரை இருக்கு. இது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அதுக்குள்ள இந்த ஜாம்பிஸ் எல்லாமே அந்த ஆடிட்டோரியம்ல இருக்க. இவங்களும் அங்க இருந்து லைப்ரரி போறதுக்காக அப்படியே மெல்ல மெல்ல மூவ் ஆறாங்க. சோ அந்த பிளட் என்னன்னு பாக்குறக்கா அந்த பொண்ணு நிமிந்து பார்த்தா ஆப்போசிட்ல இருந்து ரத்தமா வருது. மரத்து மேல ஒரு ஜாம்பி உட்கார்ந்துருக்கு. அந்த ஜாம்பி அப்படியே கீழே விழுகுது. இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. சீக்கிரம் வா போயிடலாம் போயிடலாம்னு சொல்லி இந்த பிராவ் கூப்பிடுறான். அந்த பொண்ணுனால நகர முடியல. அதுக்குள்ள அந்த ஜாம்பி கீழே வந்து அந்த பையன் மேல விழுக அவன் பிடிச்சி தள்ளி விட கடைசியில அந்த பொண்ணு அந்த ஜாம்பி கடிச்சிருச்சு. அந்த பொண்ணை விட்டுட்டு வரக்கு இவனுக்கு மனசே வரல. அதுக்குள்ள அங்க இருக்கிற எல்லாரும் வந்து ப்ளீஸ் வந்துடுடா, இதுக்கு மேல அவளையும் சேவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியா அவனை இழுத்துட்டு போறாங்க. அவன் அழுதுகிட்டே இருக்கான். ஃபைனலி லைப்ரரிக்குள்ள வந்தாச்சு. இந்த செட் ஆஃப் பீப்புளும் வந்தாச்சு, அவங்களும் வந்தாச்சு. எல்லாருமே இப்ப வந்து லைப்ரரியில ஒன்னா இருக்காங்க. நான் தான் செத்து போயிருக்கணும், எனக்கு பதிலா அவ போயிட்டா பாவு பாவுன்னு சொல்லி அவன் அழுதுட்டே இருக்கான். அவனை கன்வின்ஸ் பண்ண எல்லாரும் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள நான் வந்த உடனே ஓடி போய் நின்று ஹக் பண்ணிக்கிறா. ரெண்டு பேருக்கும் நிம்மதியா இருக்கு. ஒரு வழியா பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தி சுத்தி பார்த்தா அங்க மழை பெய்யுது. அங்க இருக்கிற எல்லா ஜாம்பிஸும் அங்கதான் இருக்கு. அம்மாவை காட்டுறாங்க. அம்மாக்கு இங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே ப்ரொஃபசர் உட்காந்துருக்காரு. ஆனா அந்த ப்ரொஃபசர் கிட்ட ஏதோ தப்பு இருக்கு போல. கையில அந்த இன்ஜெக்ஷனை வச்சுட்டு போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்காரு. ஃபைனலி அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அந்த இன்ஜெக்ஷனை அவங்க அம்மாக்கு அவர் போட்டு விட்டாரு. அது நல்ல மருந்தா இல்ல அவங்க அம்மா சாகடிக்கிறதுக்கான மருந்தான்னு தெரியல. அது வேக்சின் மாதிரி தெரியல. இவர் யோசிச்சு யோசிச்சு அந்த மருந்தை போட்டு விட்டுட்டு இருக்காரு. அம்மாக்கு போட்டுட்டு அப்படியே பதட்டமா கையில அந்த மெடிசனை வச்சுட்டு யோசிக்கிறாரு. அந்த ஜாம்பிஸ் வராம இருக்கறதுக்காக இருக்கிற ஒரு டோரு சேர் எல்லாம் வச்சு எல்லாம் அடைச்சிட்டாங்க. ஃபுல்லா ஸ்கிரீன் போட்டிருக்கு. நம்ம ஈவினிங் வரைக்கும் இங்கதான் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க பார்த்தா நம்ம பாஸுக்கும் ஜிக்கும் மாத்தி மாத்தி சண்டை தான் வந்துக்குது. ரெண்டு பேரும் முறைச்சுக்கிறாங்க. பக்கத்துல இருக்க தோண்டா ரெண்டு பேரும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். சரி இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இப்ப இந்த இடத்துக்கு எதுக்கு எங்களை வர சொன்ன அப்படின்னு சொல்லி ஜி கேக்குறான். அதுக்கு நம்ம பாஸ் பையன், இங்க பாரு இது ஒண்ணுதான் சேஃப்டி, இதுக்கு ஒரே ஒரு இந்த லாக் மட்டும் தான் இருக்கு, இங்க இருந்து யாரும் வர முடியாது, அப்படியே ஏதாவது பிரச்சனைனா நம்ம ஆபீஸ் ரூம் வழியா மேல மொட்டை மாடிக்கு போயிடலாம், அதான் ஈஸியான வழின்னு சொல்ல போன் பண்ணி பார்த்துட்டே இருக்கான்னு இங்க யாருக்குமே லைன் போல. எல்லாரோட டவரும் கட் ஆயிடுச்சு. ஸோ யாருக்குமே சிக்னல் இல்ல, சர்வீஸ் கட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். தண்ணியை தான் கட் பண்றேன்னு சொன்னாங்க, கரண்ட்டை கட் பண்றேன்னு சொன்னாங்க, இப்ப இதையும் கட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. இப்ப நம்ம இங்க இருந்து போறதுக்கு வேற எந்த வழியும் இல்லையா, இங்கேயே இப்படியே சாகணுமா அப்படின்னு சொல்ல, இங்க இருந்து வெளியே போனா கண்டிப்பா சேர்த்துதான் போகணும். சோ ஒரே வழி ப்ரே பண்றது மட்டும்தான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இங்க இருந்து வெளியே போய் தான் ஆகணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அந்த சான் சொல்றான்.
தண்ணி எல்லாம் இல்லாம இங்க எப்படி இருக்க முடியும்? இங்க இருந்து நம்மளை காப்பாத்த யாராவது வந்தா மட்டும்தான் முடியும். யாரும் வர மாதிரி தெரியல. இங்க இருந்து நம்ம கால் பண்ணி ஹெல்ப் கேட்கணும். கம்யூனிகேட் பண்றதுக்கு வழியே இல்ல. என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சான் சொல்றான். சோ திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஒரு ரேடியோவை தூக்கிட்டு ஒருத்தன் வரான். அப்படியே அங்க வந்துட்டே இருக்கான். வந்த உடனே இந்த ரேடியோ இங்க இருக்கு, ஒர்க் ஆகுமான்னு தெரியல, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆன் பண்ணி பாக்குறாங்க. அதுல நியூஸ் தான் வருது. நியூஸ்ல சொல்றாங்க, இப்ப 8:30 மணிக்கு பவரும் தண்ணி எல்லாமே கட் ஆக போகுது. டோட்டலா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்ல 8:15 ஆயிடுச்சு. இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. ஆபீஸ் ரூம்ல போய் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி பேச இங்க ஜாம்பிஸ் எல்லாம் மலையில நின்னுட்டு இருக்கு. நம்ம ஊர்ல மிருதன் ஒரு படம் வந்ததுல, அதுல தண்ணி பார்த்தா அந்த ஜாம்பிஸ் எல்லாம் பயந்துருவாங்க. ஆனா இந்த ஜாம்பிஸ் எல்லாம் மலையில டான்ஸ் ஆடுற மாதிரி லைட்டை பார்த்தா அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. இங்க பார்த்தா ஃபாரின் ஜாம்பிஸ் எல்லாம் அப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. நம்ம ஒரு ஜாம்பிஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் போல இருக்கு. சோ அதுக்கப்புறம் இங்கதான் காட்டுறாங்க. ஹெல்ப்புக்கு என்ன பண்றதுன்னு புரியல. கவின் வேணா ஒண்ணு பண்ணலாம், நம்ம எப்படியாவது ரூட் டாப்க்கு போயிடலாம், தப்பிச்சிடலாம்ல. அங்க ஹெலிகாப்டர் வரும்போது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். வர வேண்டியவங்க எல்லாம் வரணும்லன்னு சொல்ல, அது ரொம்ப ரிஸ்க், நீ பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்த்து சொல்ல, அதெல்லாம் முடியாது, ஹெல்ப் பண்ணியே ஆகணும், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியே ஆகணும். லூஸ் மாதிரி பேசாதீங்கன்னு இங்க மாத்தி மாத்தி இவனுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. ஆரம்பிச்சிட்டானுங்க இவனுக்கு சண்டையா அப்படிங்கிற மாதிரி. ஒரு பொண்ணு புலம்பிட்டு இருக்கா, நீங்க பட்டுக்க போறா, நீங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போக, அதுக்கப்புறம் வேற வழியில ஃபாலோ பண்ணிட்டு சானும் போறான். எல்லாரும் அந்த பக்கம் போறாங்க. பாக்கலாம், எல்லாரும் ரெடியா இருங்க, இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சா பரவாயில்ல, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல, வாயை மூடிட்டு இருங்கடி, ஏண்டி மாத்தி மாத்தி நீங்களே சண்டை போட்டுக்கிறீங்கன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்க. அப்புறம் ஒரு வழியா ஆபீஸ் ரூமுக்கு வந்தாச்சு. அங்க பெரிய ஸ்பீக்கர் மாதிரி இருக்குல்ல, அதுல பேசுறதுக்காக தான் நீங்க அங்க வந்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு நான் வந்துட்டு இருக்கான். சோ அதுக்கப்புறம் சானும் நீங்களும் அங்க போயிட்டாங்க. நான் பேச ஆரம்பிக்கவான்னு சொல்ல, 8:30 மணிக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள என்ன பேச முடியுமோ சீக்கிரம் பேசுன்னு சொல்ல அவ பேச ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில நாங்க ஸ்டக் ஆயிட்டோம். ஒரு 11 பேர் லைப்ரரியில இருக்கோம். எங்களை காப்பாத்துறதுக்கு நாளைக்கு எப்படியாவது ஹெலிகாப்டர் கொண்டு வாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தப்பிச்சு யூனிவர்சிட்டியில இருக்க எல்லாரும் அங்க வாங்கன்னு சொல்ல, சானுக்கு கோவம் வந்துருச்சு. நீ இந்த மாதிரி சொன்னா ஜாம்பிஸ் எல்லாம் வந்துடாதாங்கிற மாதிரி அவன் பயந்து போயிட்டான். அதெல்லாம் இல்ல, நான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ பேசுறது அங்க இருக்க மொத்த சிட்டிக்கும் கேட்கும் போல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு 8 மணிக்கு மொட்டை மாடிக்கு ஹெலிகாப்டர் வந்தா எங்களை சேவ் பண்ண முடியும்னு சொல்ல, ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் அங்க ஒரு 6-7 பேர் இருக்காங்க, அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் 4-5 பேர் கையில என்னமோ ஈட்டி கோடாரி கண்ணுன்னு வச்சுட்டு அவனுங்களும் இருக்காங்க. ஆக்சுவலி அந்த கெட்டப், அந்த எல்லோ கலர்ல டிஷர்ட் போட்டிருக்கான்ல, அவர் தான் நம்ம பவுனு சாரு. கூட நெட்டும் இருக்காங்க. பவுனு நெட்டு இவங்கெல்லாம் ஒரு டீம் போல. ஸோ இங்க 4 டீம் இருக்கு. மொத்தமா 4 பேர் தனித்தனியா இருக்காங்க, 4 குரூப் ஆஃப் டீம்ஸ். ஸோ இப்ப எல்லாரும் சேர்ந்து லைப்ரரிக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா 4-5 பேர் வராங்க. அவனுக்கெல்லாம் வரும்போது திடீர்னு பார்த்தா கரண்ட் டக்குன்னு கட் ஆயிடுச்சு. இவ பாதியில பேசும்போது கட் ஆயிடுச்சு. நீ தேவையில்லாத வேலை பாக்குறேன்னு தோணுது. அவங்க கூட ஜாம்பிஸும் வந்தா என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி சான் சொல்ல, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா அக்கா, கொஞ்சம் அமைதியாருன்னு நான் சொல்ல, அப்படியே சானுக்கோ வந்துச்சு. அங்க வந்து கிளம்பிட்டான். பவர் கட் ஆயிடுச்சு, ஃபுல்லா இருட்டா இருக்கு. ஜாம்பிஸ் எல்லாம் பவர் கட் ஆன அடுத்த செகண்ட் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னு ஒருத்தருக்கும் புரியல. இங்க ப்ரொஃபஸரை காட்டினா கையில அந்த மருந்தை வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. திரும்பி பார்த்தா அம்மா அங்க படுத்திருக்காங்க. அங்க மானிட்டர் போயிட்டே இருக்கு. திடீர்னு அந்த மருந்தை கையில வச்சு முறைச்சு இந்த ஆளு பாக்குறதுல இருந்து இந்த மருந்துல ஏதோ தப்பு இருக்குன்னு தெரியுது. ஜாம்பிஸ் எல்லாம் போக, அப்புறம் ஆப்போசிட்ல ஒரு 4-5 பேர் வரானுங்க. அங்க ஒரு ஜாம்பி இருக்கு. அந்த ஜாம்பி இவங்களை துரத்திட்டு வர, அதுல ஒருத்தன், டே நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு, என்ன உனக்கு தெரியலையா, நான் உன்னோட சீனியர், மறந்துட்டியா, ஃப்ரெஷர்ஸ்ல நீ என்கிட்ட அடி வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஜாம்பி கிட்ட கதை பேச, அந்த ஜாம்பி நீயாடா என்ன அடி வாங்க வச்ச, இருடா உனக்கு இருக்குங்கிற மாதிரி ஸ்லோ மோஷன்ல பக்கத்துல வர, பயந்து போய் ஓட கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு வழியா அங்க இருந்து இவனுங்களும் தப்பிக்கிறாங்க. இதே மாதிரி ஒருத்தர் அங்க இருந்து லைப்ரரிக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ பவுனோட பேர் இதுல டக். ஸோ அப்படியே டக் வந்துட்டே இருக்க, டே இங்க இருந்து நம்ம கிளம்பிதான் ஆகணும், சீக்கிரமா எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களும் பேசிட்டு இருக்க, கையில கன்னோட நிக்கிறாங்க. சேம் டைம் ப்ரொஃபசர் அப்படியே கண்ணாடியில ஒரு குத்து குத்துறாரு. கையெல்லாம் பிளட்டா வருது. இந்த மனுஷன் தான் ஏதோ தப்பு பண்ணிருப்பாரு போல இருக்கு. அடுத்தது என்ன பண்ண போறோம்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்னும் தெரியலங்கிற மாதிரி நீங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஆப்போசிட்ல பார்த்தா அங்க அடிபட்டு, கால் அடிபட்டு கடந்த அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணு ஜாம்பியா மாறிட்டா. சோ மொத்த ஜாம்பியும் அப்படியே அந்த யூனிவர்சிட்டியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்க, இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்த வரைக்கும், எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டது, இது ஒரு ஜாம்பி சீரீஸ் தானே தவிர இது பிஎல்லான்னு தெரியல. பார்க்கலாம், செகண்ட் எபிசோட்ல இருந்து பிஎல் கண்டென்ட் வருதா இல்ல இது பிஎல் கண்டென்ட் இல்லையான்னு தெரியல. மேபி பிஎல் கண்டென்ட்டா இருந்தா மட்டும்தான் நான் இதை கன்டினியூ பண்ணுவேன். பிஎல் இல்ல நார்மலான ஜாம்பி சீரீஸ் தான் நான் போடுவேனான்னு தெரியல. அதை நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு செகண்ட் எபிசோடு வேணுமா வேணாமா
பண்ணலாமாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்ரெடி 7 எபிசோடு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 டேஸ்ல எல்லா எபிசோடையும் கவர் பண்ணிடுவேன். ஆனா ஒண்ணு பிஎல்லா இருந்தா தான் கன்டினியூ பண்ணுவேன். இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.